அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். இறை வார்த்தை கேட்க நம்மை தயார் செய்வோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாட எங்களை பல இடங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து ஒரு குடும்பமாய் இங்கே கூட்டி சேர்த்தமுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புனிதர்களின் வணக்கத்தை தாய் திருச்சபை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அற்புத புனிதர் புனித அந்தோனியார், அவருடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கவும் அதன் மூலம் அவரை பின்பற்றி வாழவும் உமக்கு மகிமை சேர்ப்பவர்களாக இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு கூற இருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் தகுந்த விதமாய் பகிர்ந்து கொள்ள தூய ஆவியின் துணையை எங்களுக்கு தாரும். வானத்திலிருந்து வையகம் எழுந்த புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. எல்லோரும் பாடுவோம். வானத்திலிருந்து வையகம் எழுந்த புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. உயிருக்கு உயிர், வாழ்வுக்கு வாழ்வே, உண்மையின் ஒளியே வருக. உயிருக்கு உயிரை, வாழ்வுக்கு வாழ்வே, உண்மையின் ஒளியே வருக. பயிருக்கு மழையே, பார்வைக்கு ஒளியே, பரமனின் அருளே வருக. பயிருக்கு மழையே, பார்வைக்கு ஒளியே, பரமனின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகம் எழுந்த புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் இன்றைய திருவிழாவிலே பங்கெடுக்க இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். பங்கு தந்தையின் பெயராலும் இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பிலும் உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, நான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இருக்கின்ற இந்த திருத்தலங்களிலே கூடுகின்ற மக்கள் கூட்டம், இந்த கூட்டத்தோடு இந்த பிரிந்து செல்கின்ற சபையினார்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே ஜெபிக்க கூடுகின்ற கூட்டம், இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு அடிக்கடி நினைப்பது உண்டு. இந்த மக்கள் கூட்டத்திற்கும் அந்த மக்கள் கூட்டத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. முதல் வித்தியாசம் என்னது? இது தானா சேர்ந்த கூட்டம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பங்குசாமி யாருக்கா காசு கொடுத்தாரு அங்கே வர்றதுக்கு? யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு போவீங்க. ஒன்று உண்டியலில் போடுவீங்க, வத்தி வாங்கி வைப்பீங்க, காணிக்கை கொடுப்பீங்க. ஆகவே இப்படி கத்தோலிக்க திருத்தலங்களிலே கூடுகின்ற கூட்டத்திற்கு யாரும் எந்த ஒரு உபகாரமும் சேர்த்த நீங்கள் வாங்கலாம் கூப்பிட்றதில்லை. இது தானா சேருகின்ற கூட்டம். அதற்கு காரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு ஈர்ப்பு. இன்றைக்கு இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அந்தோனியார் உங்களை இங்கே ஈர்த்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அந்தோனியார் உங்களை ஈர்த்திருக்கிறார். இங்கே இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம், திருப்பி நாரியப்பனூருக்கும் கண்டிப்பாக போவோம், வண்டி கட்டிட்டு போவோம், அங்கேயும் கொண்டாடுவோம். எப்போதெல்லாம் அங்கே திருப்பலி நடைபெறுகிறதோ அப்போல்லாம் வருவோம். ஆக எத்தனை முறை கொண்டாடினாலும் வருவோம், சிரமம் பார்க்காமல் வருவோம், செலவு செய்து கொண்டு வருவோம். நம்முடைய திருத்தலங்களில் ஒன்றும் பெரிய பெரிய வசதியெல்லாம் இருக்காது. ஒரு சில சமயத்தில் வசதிகள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் கவலைப்படுவதே கிடையாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் திருத்தலங்களுக்கு வருகிறோம். ஏதோ ஒரு ஈர்ப்பு. இப்படி அந்தோனியார் உங்களை ஈர்த்திருக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, இதோட நிறுத்துகிற முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் ரெண்டாவது வித்தியாசம் கொஞ்சம் நம்ம வருத்தப்பட வேண்டிய வித்தியாசம். என்னென்னா, அவங்க காசு கொடுத்து கூப்பிடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அங்கே போவாங்க, மக்கள் போவாங்க. ஆனால் அந்த கூட்டம் முடிந்து திரும்புகின்ற போது அவங்க போட்ட சாப்பாட்டினால் வயிறு மட்டும் நிரம்பி வர மாட்டார்கள், மனம் நிறைந்து வருவார்கள். என்ன நிறைவு? மன நிறைவு. ஒரு சில பேர் அந்த கூட்டத்தில் போயிருப்பீங்க, ஒரு மன நிறைவு இருக்கும். என்ன? நிறைய இறை வார்த்தை கேட்பார்கள், பிரசங்கம் கொடுப்பாங்க, பைபிளை மேற்கோள் காட்டி நிறைய பேசுவாங்க, பாடல்கள் பாடுவார்கள். ஆக அந்த கூட்டம் முடிஞ்சு வரும்போது ஒரு மன நிறைவு இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்காக நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே இங்கே பூசை முடிஞ்சு போகக்குள்ள வெறுமையான மனசோடு போகிறீங்கன்னு எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். மன நிறைவோடு செல்லுகின்ற நம்முடைய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரும்பாலான நம்முடைய திருத்தலங்களிலே கூடுகின்ற பக்தர் கூட்டம் பல சமயங்களில் ஈர்க்கப்படுகிறோமே ஒழிய யாரால் ஈர்க்கப்பட்டோம், எதற்காக ஈர்க்கப்பட்டோம் என்று உணராமலேயே வெறும் கையோடு திரும்பி போகிறது உண்டு. அதற்கு காரணங்கள் உண்டு. யாரை பின்பற்றுகிறோம், யார் நம்ம இழுக்கிறார்கள், யாருக்காக போனோம் அப்படின்னு முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மக்களோடு மக்களாக சென்று ஏதோ நானும் அங்கே கலந்து கொண்டேன், சென்றேன், வந்தேன் என்று நம்முடைய கொண்டாட்டங்கள் இருப்பதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் முழுமையாக கிடைப்பதில்லை. அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உதாரணமாக சொல்கிறேன். திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். குருவானவர் பிதாசுதன் பரிசுத்தாவி என்று திருப்பலி ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் உண்மையிலேயே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்கின்ற போது ஆமேன் என்று வாய் திறந்து பதில் சொல்லுகிறோம்? உங்க மனசாட்சியை கேட்டுங்க. எத்தனை பேர் உண்மையிலே ஆமேன் என்று பதில் சொல்லுகிறோம்? அந்த ஆமேன் என்ற ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. குருவானவரோடு நானும் சேர்ந்து திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன் என்பதற்கு அது பதில், அது அடையாளம். அதே போல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று குருவானவர் சொல்லுகின்ற போது எத்தனை பேர் திருப்பி உம்மோடும் இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக என்று பதில் சொல்லுகிறீர்கள்? மனசாட்சியை தொட்டு பாருங்க, நீங்களே சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உண்மையிலேயே உன் ஆன்மாவோடும் இருப்பாராக என்று பதில் சொல்லுகிறோம்? இப்படி திருப்பலி முழுவதும் நீங்கள் சரிசமமாக பலி ஒப்பு கொடுக்கின்ற குருவானவரோடு சேர்ந்து நீங்களும் அந்த திருப்பலியில் பங்கெடுக்க பல ஜபங்கள் இருக்கின்றன. எல்லா ஜபத்திற்கும் நம்ம பதில் சொல்றோமா? அமைதியா ரொம்ப வெக்கப்படுறவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. வெக்கப்படுறதுக்காக ஹல்லேலூயா சொல்ல, புரிஞ்சுக்கணும். வெக்கப்படுறது, ஜபம் சொல்ல வெட்கம், பாடல் பாட வெட்கம், எழுந்திருக்க வெட்கம், முட்டி போட வெட்கம், வெக்கப்படுறவங்க. ஒரு சில பேர் உட்கார்ந்தது தான், முழு ஈடுபாடு கிடையவே கிடையாது. அகன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட காரணங்களால் தான் பெற வேண்டிய பலன்களை முழுமையாக பெறாமல் வெற்று கையோடு திரும்பி செல்லுகிறோம். செலவு செய்து புண்ணியம் இல்லை, சிரமம் மேற்கொண்டு புண்ணியம் இல்லை, நேரம் ஒதுக்கி புண்ணியம் இல்லை. எனவே புரிந்து கொள்வோம். இன்றைக்கு வந்திருக்கிறோம், திரும்பி செல்லுகின்ற போது அன்பார்ந்தவர்களே, அந்தோனியாரின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு செல்ல வேண்டும். இப்போ இந்த அந்தோனியார் நம்மை ஈர்த்திருக்கிறார் என்று சொன்னேன். இப்போ அந்தோனியிடத்தில் விளங்கிய புண்ணியங்கள் என்ன? அவர் எதற்கெல்லாம் சிறப்பு பெற்றவர் நமக்கு தெரியும். எதுக்காக அந்தோனியாரை தேடி வரோம்? பல கருத்துகள் வாசிக்கப்பட்டன. நன்றி கருத்துகள் நிறையா, வேண்டுதல்கள் நிறையா இருக்கு. வாசிக்கப்பட்ட கருத்துகள் ஏராளம், வாசிக்கப்படாத உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துகள் இன்னும் ஏராளம் ஏராளம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் ஒரு கருத்தோடு தான் அங்கே வந்திருக்கிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எதற்காக அந்தோனியாரை நாம் தேடி வந்திருக்கிறோம்? ஏன் அந்தோனியார் நம்மை ஈர்த்திருக்கிறார்? அந்தோனியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுக்கிறவர். போலீஸ்காரன் வேலை இல்லையா? அப்போ ஒரு போலீஸா பயன்படுத்துறோம். புரியுது? அந்தோனியார இந்த பொருள் காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் வேலை செய், எனக்காக போலீஸ் வேலை செய். காணாமல் போன பொருள் என்றால் நாமவே தொலைத்த பொருட்கள், திருடு போன பொருட்கள், இப்படி பலவிதங்களை பொருள் காணாமல் போயிருக்கலாம். அவற்றை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர் புனித அந்தோனியார். அதற்காக அவரை தேடி வருகிறோம். அடுத்ததாக புனித அந்தோனியார் ஒரு வல்லமையான பிரசங்கி. அவர் மறையுரை ஆற்றினால் அவ்வளவு வல்லமையாக மறையுரை ஆற்றுவார். மனிதர்கள் மட்டுமல்ல, மீன்கள் கூட அவருடைய போதனையை கேட்டதென்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே வாசிக்கிறோம்.
மறைவுரை ஆற்றுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது. அவர் மறைநூலை அவ்வளவு வாசித்தார். அந்தோனியாருடைய சுரூபத்தை பார்க்கின்ற போது 3 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கையில் பைபிள், பைபிளுக்கு மேலே என்னது, குழந்தை இயேசு நிற்கிறார். அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு. இன்னொன்று என்னது, பைபிளுக்கு மேலே குழந்தை இயேசு. இன்னொன்று இருக்கு, இன்னொரு அடையாளம். இன்னொன்று என்னது, லீலி மலர், அவருடைய தூய்மைக்கு அடையாளம். அவருடைய தூய்மையின் காரணமாகத்தான் பேய் பிசாசு அவரை பார்த்து பயப்படுகிறது. ஆகவே தீமையிலிருந்து அவர் நம்மை காக்க வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோனியாரை தேடி வருகிறோம். ஒரு மந்திரவாதியாக புனித அந்தோனியாரை பார்க்கிறோம். பேயை ஓட்டணும், நோயை ஓட்டணும், அதனால் ஒரு மந்திரவாதி. எனக்கு புனித அந்தோனியார் ஒரு மந்திரவாதி. காணாமல் போன பொருளை தேடி கண்டுபிடித்து கொடுக்கிற ஒரு போலீஸு. அடுத்ததாக அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் மறை வல்லுனர். சாதாரண மனுஷன் இல்லை, அவர் ஒரு மறை வல்லுனர். ஆக இப்படி பலவிதமான புண்ணியங்கள் அவரிடத்தில். புனித அந்தோனியார் மறை வல்லுனர். ஆக இப்படிப்பட்ட புண்ணியங்கள் எல்லாம் அவரிடத்தில் நிரம்பி இருப்பதால் புனித அந்தோனியார் நம்மை ஈர்க்கிறார். இன்னும் பல விஷயங்கள் அவரிடத்தில் உண்டு. நாம் அவருக்கு வணக்கம் செலுத்துவதற்காக பலவித பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம். திருத்தலத்துக்கு வரும்போது என்னென்ன பண்ணுறோம், முடி எடுத்துக்கிறோம் உண்டு. முடி கொடுத்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், முடியை எடுத்துக்கிறவங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் அகுறையாக எடுப்பாங்க, சொட்டை. அந்தோனியார் மாதிரியே சொட்டை அடிச்சுக்கிறது, அந்தோனியார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்முடைய பூசவதி பிள்ளைகள் கூட அப்படி தான் போட்டுக்கிறாங்க உடுப்பு, அந்தோனியார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் நான் அந்தோனியாரை பின்பற்றுகிறேன், அந்தோனியார் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி காட்டுவதற்கு வெளி அடையாளங்கள். இது மட்டும் போதாது, வெளி அடையாளங்கள் மட்டும் போதாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவரிடத்தில் விளங்கிய புண்ணியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். உண்மையிலே நாம் கத்தோலிக்க திருச்சபைக்கு கையெழுத்து நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் புனிதர்களின் வணக்கத்தை திருச்சபை அனுமதித்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாம் கூடி வருகின்ற போது நம்மை பார்க்கின்ற பிரிவினை சபை சகோதர சகோதரர் சொல்லுவாங்க, இதெல்லாம் முட்டாள் கூட்டம், முட்டாள் கூட்டம், சிலை வழிபாட்டுக்கு ஓடுகிறார்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் பாவம், அவங்கள பார்த்தா நாம கிண்டல் பண்ணோம். ஏனென்றால் அவர்களுடைய சபை புனிதர்களை மறைத்து வைத்திருக்கிறது, இவங்கெல்லாம் பார்க்காதன்னு சொல்லி. ஆனால் தாய் திருச்சபை, நமக்கு கத்தோலிக்க திருச்சபை புனிதர்களை நமக்கு காட்டுகிறது. இந்த புனிதரை பார், அந்த புனிதரை பார், இவர்களை பார், அவர்களை பார். இவர்களை போல அவர்கள் மாற முடியும் என்றால் முன்னால் நேன் மாற முடியாது. மனிதனாக வாழ்ந்த அவர்கள் புனிதர்களாக மாற முடியும் என்றால் நீங்களும் புனிதர்களாக மாற முடியும் என்பதற்காகத்தான் தாய் திருச்சபை நமக்கு புனிதர்களுடைய வணக்கத்தை அனுமதித்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே எந்த புனிதரை தேடி நாம் வந்தாலும் சரி, அந்த புனிதத்தில் விளங்கிய புண்ணியத்தை நாம் கடைபிடித்து வாழுகின்ற போதுதான் முழுமையான அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பு சகோதர சகோதரை சிந்தித்து பார்ப்போம். வெறுமனே வெளி ஆடம்பரங்களிலே மட்டும் நம்முடைய கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிக்காமல், பொருளை வீணடிக்காமல், பணத்தை வீணடிக்காமல் அந்த புனிதத்தில் விளங்கிய புண்ணியத்தை நாம் அனுசரிப்போம். அதன் மூலமாக நிறைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்கள், இன்னொன்று, இப்படி அந்தோனியார் கோயிலுக்கு வருகின்ற போது நாம் செய்கின்ற ஒரு காரியம், எல்லாருமே செய்கிறது, சோறு சமைச்சு ஏழைகளுக்கு போகிறோம். எப்படி இந்த பழக்கம் வந்தது? இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு அது தெரிஞ்சுக்கணும். நாம் கிபி 1263 பதுவா நகரிலே ஒரு தாய், அவருடைய பிள்ளை ஒன்று நீரிலே மூழ்கி இறந்து விட்டது. அப்போ அந்த இறந்த அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று வந்தால், இப்படி இந்த அந்தோனியாரை பார்த்து அந்த தாய் வேண்டிக் கொண்டாள், என் குழந்தை மீண்டும் உயிர் பெற்று வந்தால் எடைக்கு எடை, என் குழந்தைக்கு எடைக்கு எடை நான் ஏழைகளுக்கு உணவு தானியம் கொடுக்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாள். குழந்தையும் உயிர் பெற்று வந்தது. எனவே அந்த தாய் முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட அன்னதானம் அதுதான். புனித அந்தோனியாருக்கு நன்றியாக தன் குழந்தை உயிர் பெற்றதற்கு நன்றியாக முதலாக அன்னதானம் அந்த தாய் செய்தாள். அதை பின்பற்றி தான் என்பது சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் திருத்தலத்திற்கு வருகின்ற போது கெடா வெட்டி சோறு போடுறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாயும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நேர்ச்சி வைத்து கொண்டாள்? என் குழந்தை பிழைத்து கொண்டாள், நான் வத்தி வாங்கி வைக்கிறேன், பணம் காணிக்கை செலுத்துகிறேன் அப்படிலாம் சொல்லாமல் ஏன் கிடைக்கு எடை உணவு கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். ஏனென்றால் புனித அந்தோனியார் ஏழைகள் மட்டிலும் கைவிடப்பட்டவர்கள் மத்தியிலும் ஆழ்ந்த பற்று உள்ளவர். அவர்களுக்காகவே, அவருடைய நலனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். ஆகவே நீ யார் மேல் அக்கறை கொண்டு இருக்கிறாயோ அந்த ஏழைகளுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு, பட்டினி கிடப்பவர்களுக்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் வேண்டிக் கொண்டதால்
அந்த பரலை பெற்றுக்கொண்டால் அதற்கு நன்றியாக அந்த காரியத்தை செய்தாள். இன்றைக்கும் நான் பண்பார்களே, நாமும் பல பேர் கிடா வெட்டி, இப்படி கோழி வெட்டி கிடா வெட்டலாம் நம்ம உணவு படைக்கிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களை தயவு செய்து கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு தானம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் செய்கின்ற இந்த செயல் பல சமயத்தில் உணவை வீணடிக்கின்ற ஒரு காரியமாக இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் மனசு பதைக்கும். உங்களுக்கு தெரியும், நாம் எல்லோரும் விவசாயிகள். ஒரு பருக்க நம்முடைய தட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட விருந்து படைக்கின்ற நாட்களிலே எவ்வளவு உணவு சேதமாகிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அள்ளி போடுறது, அவனால் சாப்பிட முடியுமான்னு கூட தெரியாது, அள்ளி போடுறது. திருமண விருந்துகளிலே கூட அப்படித்தான் நிறைய உணவு சேதமாகிறது. வேற யாரோ உணவு வீணாக்கினால் பரவாயில்லை, உணவுக்காக உழைக்கின்ற நாமே உணவை வீணாக்கினால் அது எவ்வளவு பெரிய பாவம், அறியாமை, முட்டாள்தனம். உணவுடைய அதனுடைய அருமை நமக்கு தெரிந்திருக்கிறது. எப்படி நாம் வீணாக்க முடியும்? ஆகவே உணவு பரிமாறுகின்ற இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுங்க. யாருக்கு ஒரு குழந்தைக்கு போடுவீங்க, அந்த குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கும். வேண்டுமானால் திருப்பி 2வது முறை வந்து வாங்கிக்கிட்டோம். இன்னொரு விஷயம், நான் ஆரியப்பனூர் ஸ்கூலில் இருந்ததுனால அங்கே அந்த திருவிழா சமயத்தில் நடந்த அந்த கூத்தெல்லாம் பார்த்துப்பேன். ஸ்கூல் இருக்கிற அந்த கிரவுண்டில் இப்போ வண்டி நிறுத்துவாங்க, சாப்பாடாக்கி போடுவாங்க. மரத்தடியிலெல்லாம் சோறு கொட்டி கிடக்கும். யார் கொட்டுறது? பலர் ஏழைகள் அல்லது பிச்சைக்காரர்கள் என்று உணவு வாங்குகிறார்களே, அவங்களாம் பிச்சைக்காரன் கிடையாது. வாங்கிறது கறியை மட்டும் சாப்பிட்டுட்டு சோத்தை கீழே கொட்டிட்டு போகிறது. இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தே போடுகிறோமே அப்படின்னா நீங்கள் தான் குற்றவாளிகள். நீங்கள் தான் குற்றவாளிகள். 4 துண்டு கறியை மட்டும் தின்னுட்டு சோத்தை அப்படியே கீழே கொட்டிட்டு போவான். எவ்வளோ பெரிய பாவம். அதற்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே இங்கே அது நடக்கக்கூடாது. வரவிருக்கின்ற நாரியப்பனூர் திருவிழாவிலே அது உங்களால் நடக்கக்கூடாது. உணவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை சிந்திப்போம். என்ற தினத்திலே நாம் செய்கின்ற பக்தி செயல்பாடுகள் அது உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும், அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், கொஞ்சமாவது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும். ஆகவே புனித அந்தோணியாருக்கு நன்றி சொல்வோம். நிறைய பேர் நன்றி கருத்து கொடுத்துருக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பலனை அனுபவித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற இருக்கிறது. அது இன்னும் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் புனித அந்தோணியாரை போல அவரிடத்தில் விளங்கிய புண்ணியங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். செய்கின்ற பக்தி முயற்சிகளை அறிவுபூர்வமாகவும் நல்ல முறையிலும் செய்ய வேண்டும். அதன் மூலமாக புனித அந்தோணியாரின் அருளை நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமீன்.